வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மார்ச் மாதம் 2024 வருஷம் மார்ச் மாதத்திற்கான பலன்கள். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனான சனி உங்கள் ராசியிலே இருக்கிறார். கூட புதனும் இருக்கார். ரொம்ப நல்ல விஷயம். நல்ல சிந்தனைகள், செயல்பாடுகள் சிறப்பாகத்தான் இருக்கு. அதே மாதிரி 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் 12ல் இருக்காங்க. அதாவது கை அரிக்கும் எப்படி செலவு பண்ணுறதுன்ட்டு. எங்கே போனாலும் ஏதாவது செலவு பண்ணுவீங்க. கையில் கிரெடிட் கார்டு ஏதாவது இருந்தால் தேய்ன்னு தேய்ச்சிருவீங்க. பட் அப்புறம் நீங்கள் தான் பே பண்ணணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வள்ளல் தன்மை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பாவம் கஷ்டப்படுறான் கொடு, செய்யுங்க, தப்பே இல்லை. ஆனால் ஒரு கால்குலேஷனை வச்சு செய்யுங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. ஆனால் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகுது, உங்களுடைய ராசிக்குள்ளே சனியும் செவ்வாயும் ஒன்று சேர்வார்கள். இப்போ என்ன பிரச்சனை வரும்னா, நமக்கு ஒரு வேகம் வரும். தொழிலை நான் மாற்ற போகிறேன், சரி மாற்று, அதற்கான முயற்சிகளில் இறங்குங்க, தப்பில்லை. ஆனால் அந்த முயற்சிகள் கைகூடுமா? ஏதோ ஒரு இடத்துல பிசுறு தட்டி இழுத்துன்னு தான் இருக்கும், கைகூடாது. இருந்தாலும் நம்ம முயற்சியை நம்ம கைவிடணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுன்னா கொஞ்ச நாள் பொறுத்து தான் ஆகணும். ரெண்டாவது விஷயம், இந்த சனியும் செவ்வாயும் வரும்போது என்னாகும், நம்ம உடலில் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரலாம். ஏதாவது ஒரு பாதிப்பு. அதுக்கு முக்கிய காரணம் மனசில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், மனோவேகம், இதனால் கூட வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைன்னா உடம்புல காயம் படலாம், கீழே விழலாம், அடிபடலாம், உடம்புல காயம் வரலாம். சில நேரங்களில் ஈவன் ஆப்ரேஷன் கூட வரலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, புதனும் ராகுவும் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்பு. அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உன்னதமான காலம்தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஜாபில் இருக்கீங்க, ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணுவேன்னா, அதே மாதிரி ஜாபில் பாஸோட தகராறு, இந்த விஷயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பிரச்சனையை இங்கே தான் நமக்கு ஏற்படும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் இம்பார்ட்டன்ட். கணவன் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் அந்த கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்டு, அதெல்லாம் கவனமாக இருங்க. ஏன்னா ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள், கிரைசஸ்லாம் வந்தால் அது பெரிய தலைவலி. அதனால் சில நன்மைகளும் இருக்குது, சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் நடக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க.